ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ஏழை எளிய மாணவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், ஸோ அவங்களும் பார்த்தோன்னா அவங்களுடைய அரசாங்க கனவை நிறைவேற்றும் வகையில் நம்முடைய இன்ஸ்டியூட் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு மாணவர்களுடைய நேரத்திற்கு ஏற்றப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் ஆல்சோ கொடுத்துட்டு இருக்கோம். இதுவரை 1000க்கும் மேற்பட்ட காவலர்களை உருவாக்கிய அகாடமி தான் நம்முடைய வெற்றி தமிழ் போலீஸ் அகாடமி. ஸோ இங்கிருந்தா என்ன பண்றோம்னா பார்த்தோன்னா, இப்போ வரக்கூடிய எஸ்ஐக்கு வந்து பார்த்தோன்னா என்ன பண்றோங்க, ஸோ நோட்டிஃபிகேஷன் போட்டாச்சு, எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் போயிட்டு இருக்குது. மே 3 வரையும் அப்ளிகேஷன் போயிட்டு இருக்கும். சரியா? இப்போ கூடிய விரைவில் வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கு நீங்க வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, ஒரு 100 நாட்களுக்குள்ள, சரியா, மேக்ஸிமம் 100 நாள் இருக்காது, ஒரு 70 டு 75 நாட்கள் என்ன பண்ணணும் அவங்க வந்து, ஸோ உங்களுக்கு வந்து சிலபஸை கவர் பண்ணி கொடுத்துட்டு டெஸ்ட்டுமே கொடுத்துட்டு போறோம். ஸோ அதுக்கான ஒரு புதிய ஆன்லைன் வகுப்புகளோட தான் உங்களை வந்து மீட் பண்ண வந்திருக்கேன். 2025ஆம் ஆண்டுக்கான எஸ்ஐக்கான புதிய ஆன்லைன் வகுப்புகள் ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. ஸோ நியூ ஆன்லைன் பேட்ச் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வித் புக்ஸோட. சரியா? உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா புவியியல் மற்றும் பொருளாதாரம் புக்கும், ஸோ அதே மாதிரி தமிழ் புக்கு, அதே மாதிரி பார்த்தோன்னா வரலாறு மற்றும் குடிமையில் சார்ந்த புக்கு, ஸோ இதுல இயற்பியல், வேதியியல், உயிரியல் அப்படின்னு இந்த 3 செட்டு. சரியா? இதெல்லாம் சேர்த்தாப்புல இந்த புக்ஸுமே உங்களுக்கு இலவசமா கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆல்சோ ஃப்ரீ. ஒரு டெஸ்ட் பேட்ச் என்ன பண்ண போறோம், நம்ம வந்து இது கூடவே ஃப்ரீயா கொடுக்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு கரண்ட் ஆஃபீஸ்க்கான மெட்டீரியல், இங்கிலீஷ்க்கான பிடிஎஃப், இங்கிலீஷ்க்கான மெட்டீரியல், ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா பாக்ஸ் கண்டென்ட், எல்லா பாக்ஸ் உங்களுக்கு தெரியுமா, டூ யூ நோ, தகவல் பழைய, அந்த மாதிரி பாக்ஸ் கண்டென்ட் இதுவுமே ஃப்ரீ தான். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா புக் பேக், சரியா, 6ல இருந்து 10th வரைக்கும் எல்லா புக் பேக்கும் வந்து ஃப்ரீயா கொடுத்துரும். அதே மாதிரி பாக்ஸ் கண்டென்ட் இது எல்லாமே சேர்த்து 4000 rupees மட்டுமே. இந்த வகுப்பு வந்து பார்த்தோன்னா 8000 ரூபாய் மதிப்புள்ள கிளாஸ் 4000 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுக்குறோம். எல்லா மாணவர்களும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வந்து பார்த்தோன்னா கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இதை பாத்துங்க. என்ன இலவசமா கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஃப்ரீ புக்ஸ் வந்து கொடுத்துரும், ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச், ஃப்ரீ பிசிக்கல் ஆஃப்டர் எக்ஸாம். ஒருவேளை நீங்க ரிட்டர்ன்ல கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இன்ஸ்டியூட்லயே வந்து தங்கி நீங்க ஃப்ரீயா வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ புக் பேக் பிடிஎஃப் கொடுத்துருவோம், ஃப்ரீ பாக்ஸ் கொஸ்டின் அதுவுமே ஃப்ரீயா அனுப்பி விட்டுருவோம். ஸோ அது மாதிரி ரிட்டர்ன் பிளஸ் பிசிக்கல் ரெகுலர் பேட்ச் எல்லாமே சேர்த்து தான் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த 4000 ரூபாய் அமௌண்ட். இந்த 4000 ரூபாயில எல்லாம் கலக்கும். சரியா? இப்போ நிறைய பேர் டவுட்ஸ் வரும், என்ன மாதிரி கிளாஸ் ஹேண்டில் பண்ண போறீங்க, எப்படிலாம் எடுக்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஸோ உங்களுக்காக ஒரு ஷெடியூல் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஷெடியூல் படி தான் மேக்ஸிமம் கிளாஸ் வந்து நடக்கும். உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸ் வந்து கொடுத்துருவோம். ஒருவேளை லைவ் கிளாஸ் கொடுக்க முடியல அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸ்லயோ உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நீங்க ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், டெஸ்ட்டுமே பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டா கொடுத்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆன்லைன் கிளாஸ்க்கான ஷெடியூலை பார்த்துடலாம் வாங்க. இதுதான் என் ஷெடியூலு. இப்போ நம்ம இன்ஸ்டியூட் வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 8000 ரூபாய் மதிப்புள்ள கிளாஸ் ஜஸ்ட் 4000 ரூபாயில ரெகுலருக்கான ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கும். ரிட்டர்ன் பிளஸ் பிசிக்கல் எல்லாம் சேர்த்து ஜஸ்ட் 4000 rupees தான். புத்தகங்கள் வந்து பார்த்தோன்னா கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், சேம் கண்டென்ட் தான். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம அகாடமி மாணவர்கள் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காவலர்கள் உருவாக்கி உள்ளனர். தமிழகத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் 4000 ரூபாய் வந்து பார்த்தோன்னா பறிச்சு குளிக்கிறோம். ஸோ உங்களுக்கு முற்றிலுமா பார்த்தோன்னா லைவ் கிளாஸ் தான் வந்து பார்த்தோன்னா அவைலபிளா இருக்கும். அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் வகுப்பில் நடத்தப்படும். ஸோ என்னுடைய மேற்பார்வையில நான் வந்து கிளாஸ் எடுப்பேன். அதே மாதிரி தமிழ்நாட்டிலே இன்ஸ்பெக்டர் லெவல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஸோ மேக்ஸ், சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு கவனம் கொடுக்கப்படும். ஒவ்வொரு சப்ஜெக்ட் பார்த்தோன்னா ஸ்பெஷலைஸ்டா என்ன பண்ணா படிக்கலாம், எதெல்லாம் படிக்கணும்னு சொல்லி வேர் டு ஸ்டடியுமே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கொடுக்க போறோம். புக் பேக் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்தாச்சு ஆல்ரெடி. மாணவர்களுக்கு வேர் டு ஸ்டடி ஆலோசனை வழங்கப்படும். தேர்வினை எப்படி அணுக வேண்டும், எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போறோம், ஒரு மென்டர் கைடன்ஸுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். 100 நாட்களில் வகுப்புகள் முடித்தரப்படும். ஸோ ஹையஸ்டா 100 days அதுக்குள்ள முடிச்சிருவோம் நாங்கள் கிளாஸ். ஷெட்யூல் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 months ஷெட்யூல் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள என்ன பண்றோம், சூப்பரா எக்ஸாம்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் முடிக்கிற அளவுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு நாள் எடுக்கக்கூடிய பாடல் என்ன பண்ண முடியும், ஸோ இன்னைக்கு காலையில கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் இன்னைக்கு நைட்டை டெஸ்ட் கொடுத்துரும். ஒரு நைட் கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னா இன்னைக்கு மார்னிங்கே உங்களுக்கு என்ன கிடைக்கும், டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுரும். அதை எழுதிட்டு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தாருன்றதை செல்ஃப் எவாலுவேட் ஈஸியா பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து கணிதம் மற்றும் உலகிற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும். சொல்லலாம் ஆன்லைன்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 812229 சொன்ன நம்பருக்கு 4000 ரூபாய் ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. டெலிகிராம் குரூப்ல தான் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுப்போம். டெலிகிராம் குரூப்ல ஆன்லைன் கிளாஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த லிங்கை டைம் கிடைக்கிறப்ப என்ன பண்ணலாம், நீங்க வந்து எடுத்து பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கான ஷெடியூல் இதுதான். ஏப்ரல் மாத அட்டவணை ஸோ மந்த் வைஸா கொடுத்துருக்கோம். ஏப்ரல்ல 10/4/2025 விழாக்கிழமை பார்த்தோன்னா 6th தமிழ். 6th தமிழ் ஃபுல்லா உங்களுக்கு வந்து டீச் பண்ண போறோம். ஸோ அன்னைக்கு மார்னிங் கிளாஸ் எடுத்தா நைட் டெஸ்ட், நைட் கிளாஸ் எடுத்தா மார்னிங் டெஸ்ட்.
அதே மாதிரி 11/4/2025 வெள்ளிக்கிழமை 6th புவியியல் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா முடிக்க போறோம். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா வீக்லி 5 டேஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ். சாட்டர்டே சண்டே வீக் டேஸ் லீவா இருக்கும். அந்த வீக் டேஸ்ல இந்த வாரம் ஃபுல்லா என்ன நடத்துனாங்கன்றத சேர்த்து வச்சு மொத்தமா ஒரு ரீகால் வந்து நீங்க வந்து பண்ணிக்க வேண்டியதுதான். சரிங்களா? அதே மாதிரி 11ஆம் தேதி முடிஞ்சு 14ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா 14/4/2025 திங்கட்கிழமை குடிமீல். சரியா? குடிமீல 3 பார்ட்டா பிரிச்சு பிளான் பண்ணிருக்கோம். சரியா? 6th 7th 8th 9th 10th அப்படின்னு மொத்தமா மெர்ஜ் பண்ணி ஒரு 3 பார்ட்டா கிடைச்சிரும். ஒரு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. இந்த 3 பார்ட்டை கரெக்டா படிச்சுன்னா ஃபுல் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட்டா கவர் ஆயிடும். அதே மாதிரி 15/4/2025 செவ்வாய்க்கிழமை 6th 7th 8th எக்கனாமிக்ஸ். சரியா? மொத்தமே 5 யூனிட் தான் இருக்கும். 6th 1 யூனிட், 7th 2 யூனிட், 8th 2 யூனிட், மொத்தமா சேர்த்து 5 யூனிட். இந்த 5 யூனிட் சேர்த்து ஒரு கிளாஸ்ல ஹேண்டில் பண்ணி கொடுத்துருவோம். இது 15ஆம் தேதி. 16ஆம் தேதி புதன்கிழமை 6th வரலாறு. 6th வரலாறு ஃபுல்லா வந்து உங்களுக்கு கிளாஸ். அதே மாதிரி 17ஆம் தேதி விழாக்கிழமை மேக்ஸ், எண்கள், எண்ணியல் அப்படின்ற 2 டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி விழாக்கிழமை உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவோம். 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா 7th தமிழ் ஃபுல்லா 7th தமிழ் ஃபுல்லா எடுப்போம். அதே மாதிரி 21ஆம் தேதி திங்கட்கிழமை 7th ஹிஸ்டரி ஃபுல்லா. 22ஆம் தேதி 7th புவியியல் ஃபுல்லா. அடுத்து 23ஆம் தேதி பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல எல்சிஎம், HCF, கணித குறியீட்டு செயல்பாடுகள் இந்த டாபிக்ஸை உங்களுக்கு வந்து நடத்தி கொடுக்கும். 24ஆம் தேதி விழாக்கிழமை பிசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இயற்பியல் 1ல இருந்து 4 வரை. இயற்பியல்ல ஃபர்ஸ்ட் லெசன் டு 4th லெசன் வரைக்கும் என்ன பண்ணிக்க போறோம், எடுக்க போறோம். ஏன்னா என்ன பண்றோம், ஃபார்வர்டா நடத்தி கொடுத்துருவோம். பிசிக்ஸை மொத்தமா 10 லெசன் 11 லெசனா பிரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி லெசன் வைஸ் நடத்திருப்போம். அதே மாதிரி 25/4/2025 வெள்ளிக்கிழமை கெமிஸ்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லெசன்ல இருந்து 4வது லெசன் வரைக்கும் என்ன பண்ணிருப்போம், உங்களுக்கு வந்து டீச் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து 28ஆம் தேதி திங்கட்கிழமை குடிமீல் பார்ட் 2. குடிமீல்ல 2வது பகுதியை நான் வந்து நடத்துவோம். சரியா? மொத்தம் 3 பார்ட்டா பிரிச்சிருப்போம். 3 பார்ட்டா பிரிச்சுட்டு புக்ஸ் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்போம். அந்த புக்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க வந்து ஷெடியூலா ஃபாலோ பண்ண போறீங்க. அடுத்து 29/4/2025 செவ்வாய்க்கிழமை 9th எக்கனாமிக்ஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ 30/4/2025 புதன்கிழமை உயிரியல் தாவரவியல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து 4 லெசன் வரைக்கும். சரியா? பயாலஜில தாவரவியல்ல ஃபர்ஸ்ட் 4 லெசன் வந்து பார்க்க போறோம். சரியா? பயாலஜி அதே மாதிரி தான் பார்ட்டா பயாலஜி, சயின்ஸ், தாவரவியல் 6th இருந்து 10th வரைக்கும் எல்லா புக்ஸும் ஒன்னா சேர்த்து கம்பரைஸ் பண்ணி யூனிட் வைஸா டாபிக் வைஸா கொடுத்துருவோம். டாபிக் வைஸா கவர் பண்ணிருப்போம். 6th 7th 8th பாக்குறத காட்டிலும் மொத்தமா என்ன பண்ணிருப்போம் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் மாதிரி கவர் பண்ணிருப்போம். அடுத்து மே மாத அட்டவணை. மே மாசத்துல வந்து பார்த்தோன்னா 1/5/2025 விழாக்கிழமை விலங்கியல்ல ஃபர்ஸ்ட் 3 லெசன். ஃபர்ஸ்ட் 3 லெசன் வந்து கவர் பண்ணிருப்போம். அதே மாதிரி 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 8th ஹிஸ்டரி ஃபுல்லா டெஸ்ட் கவர் பண்ணிருப்போம். அதே மாதிரி 5ஆம் தேதி திங்கட்கிழமை 8th புவியியல் முழுவதும் வந்து கவர் பண்ணோம். அதே மாதிரி 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சைக்காலஜில எண்கள் தொடர் வரிசையும் சங்கேத மொழிகளும் உங்களுக்கு வந்து எடுப்போம். அதே மாதிரி 7ஆம் தேதி புதன்கிழமை சைக்காலஜில திசை, தூரம் மற்றும் தரவரிசை அப்படின்ற இந்த டாபிக்ஸை கவர் பண்ணுவோம். அடுத்து 8ஆம் தேதி விழாக்கிழமை 8th தமிழ் ஃபுல்லா டீச் பண்ணப்படும். 8th தமிழ் ஃபுல்லா முடிக்கிற டெஸ்ட்டுக்கு அப்பப்போ என்ன பண்றோம், நம்ம வந்து டெஸ்ட்டை கொடுத்துருவோம். ஸோ நீங்க என்ன பண்ணிக்க வேண்டியதா, எழுத வேண்டியதா, டாபிக்ஸ் முடிக்க வேண்டியதா, அப்படியே கூடவே டெஸ்ட் எதுனே வாங்க, செல்ஃப் அவாய்ட் பண்ணிட்டே வாங்க, அப்படியே ரிவிஷன் போட்டுட்டே இருக்கலாம். ஸோ கடை என்ன பண்ணலாம், போயிட்டே இருந்தாலும் சூப்பரா பர்ஃபெக்டா கவர் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்து 9/5/2025 வெள்ளிக்கிழமை மேக்ஸ் லாபம் நஷ்டம் தள்ளுபடி விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இந்த டாபிக்ஸை ஹேண்டில் பண்ணும். 12ஆம் தேதி குடிமையில 3rd பார்ட். இதோட குடிமையில் முடிஞ்சிடும். 12/5 மே மாசம் 12 என்ன பண்ணுவேன், குடிமையில் பால்ட்டில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே பர்ஃபெக்டா நீ வந்து ரெடி ஆயிடுவேன். 13/5/2025 செவ்வாய்க்கிழமை மேக்ஸ்ல தனி வட்டியும் கூட்டு வட்டியும் நடத்திடும். தனி வட்டியும் கூட்டு வட்டியும் ஒன்னாவே நடத்திடலாம். 14ஆம் தேதி புதன்கிழமை இயற்பியல்ல 5வது லெசன்ல இருந்து 8வது லெசன் வரைக்கும் நடத்தி முடிச்சிருவோம். அதே மாதிரி 15ஆம் தேதி வேதியியல்ல 5வது லெசன்ல இருந்து 8வது லெசன் வரைக்கும் அதையும் பார்த்துருவோம். 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தாவரவியல்ல 5வது லெசன்ல இருந்து 8வது லெசன் வரைக்கும். 19ஆம் தேதி திங்கட்கிழமை விலங்கியல்ல 4வது லெசன்ல இருந்து 5வது லெசன். 4வது லெசன் கொஞ்சம் பெருசா இருக்கும். மனித உறுப்பு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு 8 சுவாச உறுப்பு மண்டலம், 8 உறுப்பு மண்டலம் ஃபுல்லா கவர் பண்ணிருப்பாங்க. அந்த யூனிட்டும் பிளஸ் இன்னொரு யூனிட்டும் சேர்த்து 2 யூனிட்டா கவர் பண்ணிருப்போம். அடுத்து 20/5/2025 செவ்வாய்க்கிழமை ஸோ என்ன பண்ணிருப்போம், பிசிக்ஸ் க்ளோஸ். பிசிக்ஸ் வந்து க்ளோஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். முடிச்சு 9ல இருந்து 11 லெசன் முடிச்சுட்டா வேலை முடிஞ்சு. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தோன்னா 9ல இருந்து 11 வரை, 9வது லெசன்ல இருந்து 9, 10, 11 அப்படின்னு அந்த 3 லெசனும் கவர் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி மேக்ஸ் 22ஆம் தேதி மேக்ஸ் டைம் அண்ட் ஒர்க்கு மாரல் கணக்கு அப்படின்ற டாபிக்ஸ். 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 9th தமிழ் ஃபுல்லா நடத்திடுவோம். 26ஆம் தேதி திங்கட்கிழமை தாவரவியல்ல 9ல இருந்து 12வது யூனிட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்றோம். 27ஆம் தேதி விலங்கியல்ல 7/6ல இருந்து 7/8 வரை கம்ப்ளீட் பண்ணப்படும். 28ஆம் தேதி 9th ஹிஸ்டரி ஃபுல்லா கவர் பண்ணிடும். 29/5 சைக்காலஜில வயது கணக்கும் கால அளவைகள் அப்படின்ற டாபிக்ஸை கவர் பண்ணுவோம்.
30/5/2025 9th புவியியல் கம்ப்ளீட். ஆல்மோஸ்ட் ஏப்ரல் மே வரும்போது என்ன ஆயிடுவேன், ஒரு 90% சிலபஸை உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக கவர் பண்ணி வச்சிருப்போம். அதுக்கு இருக்கிற அடுத்து ஜூன் மாதம் இருக்க சிலபஸ். ஜூன் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை விலங்கியல்ல 9லேருந்து 12 சிலபஸ் அவ்வளோதான், ஒளிவியலும் க்ளோஸ். அடுத்து 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மேக்ஸ் நிகழ்தகவு அளவீடு 2 டாபிக்ஸ். 4ஆம் தேதி புதன்கிழமை கணிதம் புள்ளியியல் எண்கள் தொடர்பான கணக்கு. 5ஆம் தேதி வியாழக்கிழமை 10th ஹிஸ்டரி ஃபுல்லா என்ன இருக்குது, என்ன மூவ்மெண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், அழகா ப்ரொஜெக்ட் பண்ணி அப்படியே ஒரு பிக்சரைஸ் பண்ணி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றோம். அடுத்து 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 10th எக்கனாமிக்ஸ் ஃபுல்லா. அடுத்து 9ஆம் தேதி திங்கட்கிழமை சைக்காலஜில வெண் வரைபடமும் பகுப்பாய்வும் நடத்தப்படும். 10/6 10th புவியியல் ஃபுல்லா கம்ப்ளீட். 10th புவியியல்ல 7 லெசன் கொடுத்துருப்பான். அந்த 7 லெசனுக்கான கான்செப்டை 1 ஹவரோ 2 ஹவரோ 3 ஹவர்ஸோ டோட்டலா என்ன பண்ணுவான், அழகா உட்காந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றோம். சூப்பரா அப்படியே அப்சர்வ் பண்ணி வேண்டியதான். 11/6/2025 புதன்கிழமை உளவியல் ஒத்தத்தன்மை வகைப்படுத்தல் டாபிக்ஸை கவர் பண்ணுவோம். 12ஆம் தேதி வியாழக்கிழமை தகவல்களை கையாளும் திறன் வந்து இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங். 13ஆம் தேதி மேக்ஸ்ல சதவீதம் சுருக்குக. 16ஆம் தேதி புதிய வார்த்தை உருவாக்கும் அகராதி உருவாக்கும். 17ஆம் தேதி உளவியல்ல எண்கள் தொடர் வரிசை உறவுமுறை. 18ஆம் தேதி 10th தமிழ். 19ஆம் தேதி கடிகார கணக்கு புதிர் கணக்கு. 20ஆம் தேதி சராசரி மற்றும் நேரம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சிலபஸுமே கவர் ஆகிடும். எல்லா சிலபஸுமே கவர் பண்ணிடுவோம். மிடில் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ்க்கான கிளாஸ் வந்து ஷெடியூல் கொடுக்கல. இங்கிலீஷ்க்கான கிளாஸை நான் அப்பப்போ என்ன பண்ணிட்டு இருப்பேன், உங்களுக்கு வந்து ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ இதை மட்டுமே சரியாக ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எஸ்ஐ என்ன பண்ணலாம், சூப்பராக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டு போகலாம். இதுல வந்து பார்த்தோன்னா தேர்வு தேதி அறிவித்த பின் அட்டவணையில் மாற்றம் இருப்பேன், அது நிர்வாகத்தின் முடிவின்படி வகுப்பு நடைபெறும். சரியா எவ்வளவு எக்ஸாம் டேட் கொடுத்துட்டாங்க, சீக்கிரமா வருது லேட்டா வருது அப்படின்னா சின்ன ஆல்டர்னேஷன் ஏற்ற மாதிரி என்ன பண்ணிருப்பான் பண்ணி ரீஷெடியூல் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். மாற்றம் இருப்பின் புதிய அட்டவணை அனுப்பப்படும். சந்தேகங்கள் இருப்பின் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 8122299971 அல்லது 8682985982 அப்படின்னு நம்பருக்கோ கால் பண்ணி உங்க டீடைல்ஸை நீங்க வந்து கேட்டுக்கலாம். சரியா இவ்வளவு கிளியர் கட்டா உங்களுக்கு வந்து ஷெடியூல் ரெடி பண்ணி அந்த ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் ரெடி பண்ணி ஸோ கொடுக்குறது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் ரொம்ப டிலேலாம் கிடையாது. எந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா நான் எப்போ முடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ உங்களுக்கு வந்து கிளாஸ் 20 ஜூன்லேயே முடிச்சிடும். 20 ஜூன்லேயே முடிச்சிடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு எக்ஸாம் வரைக்கும் படிச்சுட்டே இருப்பேன், ரிவிஷன் பண்ணணும்ல. அதனால என்ன பண்ணிருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு குயிக்கா சிலபஸை கவர் பண்ண முடியுமோ முடிச்சுட்டு அடுத்து ரிவிஷன், அதுக்கப்புறம் திரும்ப டெஸ்ட் வச்சு என்ன பண்ண போறீங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்க. 100% பர்ஃபெக்டா ரெடியா வரும். 30 தூக்குறோம். எஸ்ஐ எக்ஸாம் தான் என்ன பண்ண போறோம், அழகா வந்து பார்த்தா அந்த டபுள் ஸ்டார் வந்து நம்ம தோல்ல உட்கார்றது உறுதி. சரியா சிங்கத்தை நெஞ்சில சுமக்க போற, சிங்கத்தை தலையில சுமக்க போற, எந்த டவுட்டும் இல்லாம எந்த கவலையும் இல்லாம என்ன பண்ண போற, ஒரு ஃப்ரீ பேர்டா நீங்க வந்து டிராவல் பண்ண போறீங்க. ஸோ இதுக்கு இந்த 2-3 மாசத்துக்கான பிளானை நான் கொடுத்துட்டேன். இந்த 2-3 மாசம் பிளான் உனக்கு பர்ஃபெக்டா நான் போட்டு கொடுத்துருக்கேன். இந்த பிளானை நீங்க கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னாக்க வரக்கூடிய காலம் எல்லாம் இனி வசந்த காலமே அப்படின்றவங்களுக்கு இருக்கும். சரியா ஸோ இந்த ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக படிச்சுட்டே வாங்க. வரக்கூடிய எக்ஸாம்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8122299971 8122299971. சரியா ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஸோ என்ன பண்ண போறீங்க, உங்கள் டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். 4000 ரூபாய் ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு என்ன பண்ணீங்க, இந்த ஷெடியூலை தன் வசமா மாத்திக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளானை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன், படிக்க போறேன், சூப்பரா பாஸ் பண்ண போறேன். இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.